வணக்கம். இது வழக்கு. முன்னிரவு நேரத்தில் நடு ரோட்டில் இளைஞர் வெட்டி கொலை. 98 மேல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இப்படி கேட்டாரு. காத்திருந்து தீர்த்து கட்டிய நண்பர். பேசுறவங்க எல்லாம் பொண்டாட்டி, வச்சிருக்கவங்க எல்லாம் பொண்டாட்டின்னு அந்த லிஸ்ட் ஏறிட்டு தான் போகணும் எல்லாருக்குமே. சில ஆண்டுகளுக்கு முன்பு போலீஸ் என்கவுண்டரில் பலியான வடசென்னை தாதா பங்க் குமாரின் நெருங்கிய கூட்டாளி என சொல்லப்பட்டவர் முருகன். இவர் மீதும் கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன. திருந்தி வாழ்ந்து வந்ததாக கூறப்பட்ட முருகன் கொடூரமாக குத்தி கொல்லப்பட்டுள்ளார். ஏன்? சென்னை மேற்கு மாம்பலம் காந்தி தெருவைச் சேர்ந்தவர் முருகானந்தம் என்கிற குள்ள முருகன். 34 வயது நிரம்பிய முருகானந்தத்தின் மனைவி ரேகா. 16 வருடங்களுக்கு முன்னால் முருகானந்தம் கேரளாவைச் சேர்ந்த ரேகாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். மேரேஜ் ஆகி எங்களுக்கு 16 இயர்ஸ் ஆகுது. லவ் மேரேஜ் தான் எங்களுக்கு. அதான் சார், நான் மலையாளி, அவர் வந்து எங்க வீட்டு ஆப்போசிட்ல கொடுத்தனும் இருந்தாரு. அப்படிதான் பார்த்து நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்க குழந்தை பாக்கியமில்லை. சில வருடங்களுக்கு முன் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட வடசென்னை தாதா பங்க் குமாரின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்தவர். பங்குமார் அப்படின்றாங்க பாத்தீங்களா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. அவங்களும் இவங்களும் ஒரே ஜாதி. தென் தெரு, இப்ப எங்க தெரு பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் நாங்க இருந்தோம், அவங்க கொத்தவால்ச்சாவடி தெருவுல இருந்தாங்க. அந்த மாதிரி பக்கத்து தெரு தவிர மற்றபடி சொந்தம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அவரு. இவர் மீது கொலை வழக்கு உள்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எல்லாமே தாங்க. அவனுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்தேன். 96 நல்ல வேலைக்கு போயிருந்தேன் சிம்சன்ல. 98 99க்கு மேலதான் 98க்கு மேலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இப்படி கேட்டாரு. எங்க வீட்டு இருக்க வரைக்கும் அவன் எதுவுமே வேணும். ஃப்ரெண்டுன்னு வெளில போய் பழகினா பழகாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப பயந்துட்டாரு. ஏன்னா தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கிறது அது வேற. தப்பு பண்ணாம திருப்பி அன்வான்டா ப்ராப்ளம் நம்ம மேல வந்துட்டே இருக்குமோ. மெயின் என்ன ஒண்ணு, இந்த பங்குமாரோட தம்பின்னு லிங்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறமே இவரு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எதனாலன்னா இதுக்குமே அவரே என்கவுண்டர்ல போட்டாங்க. இப்ப இவங்க தம்பி இவர் இப்படி போறாரு வராரு அப்படி இப்படின்னு இவர் தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நாளைக்கு எங்களை லைஃபும் பாதிக்கணும். அவரை யோசிச்சதை என்ன அதிகமா யோசிச்சாரு சார். 5 வருடங்களுக்கு முன்னால் முருகானந்தம் மனைவி ரேகாவுடன் திருச்சி சென்று அமைதியாக வசிக்க ஆரம்பித்தார். 98ல அவர் மேல ஒரு கேஸ் ஆச்சு, நிறைய பேரோடு சேர்த்து. ஆனா அதுக்கு அவர் போல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனனால இவரோட பேரும் அதுல வந்து சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்க மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அவர் ஒரு என்ன சொல்றது உள்ள இருந்தாரு. உள்ள இருந்து திருப்பி வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுல போல கொள்ளன்னு அந்த கேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி தேவையில்லாம என்னன்னா இவரை ஒரு ரவுடியாவும் இவரு பங்குமாரோட தம்பி மாதிரியும் அத சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு அதிக பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு இங்கே இருந்தா தேவையில்லாம ஃபேமிலி லைஃப் ரன் பண்ண முடியாது, தேவையில்லாம வாழ்க்கையில பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஊரோடு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு அங்க திருச்சிக்கு போயிட்டு நாங்க அங்கதான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அங்கதான் இருந்தோம் நாங்க. தாய் மாலா தம்பியுடன் அம்பத்தூர் பகுதியில் குடியேறிவிட்டார். சென்னையுடனே எந்தவித தொடர்பும் இல்லாதவர் போல் திருச்சியில் வாழ்ந்து வந்த முருகானந்தத்திற்கு முதுகு தண்டில் பிரச்சனை ஏற்படவே மருத்துவம் பார்க்க மறுபடியும் சென்னை மேற்கு மாம்பலம் காந்திநகர் பகுதியில் மனைவியுடன் வந்து குடியேறுகிறார். பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சையும் பெற்று வந்தார். அதேபோல் அவரின் மனைவி ரேகாவும் குழந்தை இல்லாததால் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். ஓய்வு நேரத்தில் முருகானந்தம் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை மாட்டினதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு வந்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு எதுக்கும் போக வரலாம் இல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரு பேரு தான் இவர் பெரிய பேர் எடுத்திருக்காரு. ஊர் உலகத்துக்கு தான் இவர் செலவு பண்ணிருக்காரு. கேட்கறவங்களுக்கு எல்லாம் சம்பாதிக்கிற காசுல 100-200 கொடுத்திருக்காரு தவிர இன்னி வரையும் ஃபேமிலிக்குன்னு ஒன்னும் சேர்த்து வச்சது கிடையாது. அவரு இந்த கழுத்துல போட்டிருக்க செயின் கூட கவரிங் செயின் தான் சார், தங்கம் கிடையாது. அந்த மாதிரி சேர்த்து வச்சது கிடையாது. பெத்த தாய்க்கோ யாருக்கோ சரி அந்த மாதிரி பைசா சேர்த்து வச்ச ஆளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிடைக்கிற காசு அப்பப்போ இப்ப ஒரு 10 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் வருது இந்த இடம் முடிஞ்சு,
5 ரூபா வீட்டுக்குன்னு ஒதுக்கி வைப்பாரு. அந்த 5 ரூபால என்ன பண்ணுவாரு, ஒரு 2 ரூபா 3 ரூபா வெளியில யார் கேக்குறாங்களோ, ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார் கேக்குறாங்களோ அந்த மாதிரி செலவு பண்ணுவாரு. இப்ப குடிக்க கேட்டா வாங்கி கொடுப்பாரு. இவர் ட்ரிங்க் பண்றதா இருந்தா பண்ணுவாரு. வெளியில யாராவது பிரச்சனை கஷ்டம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாரு. இந்நிலையில் கடந்த வாரத்தில் ஒரு நாள் இரவு 9 மணி அளவில் முருகானந்தம் என்ற குள்ள முருகன் டிநகர் கண்ணம்மா பேட்டை அருகே மாம்பலம் ரயில்வே பாடசாலையில் அரிவாள் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். அவ்வழியே சென்றவர்கள் இதனை கண்டு மேற்கு மாம்பலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் முருகானந்தத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முருகானந்தத்தை கொடூரமாக கொலை செய்தது யார்? எதற்காக நடந்திருக்கும் இந்த கொலை? காவல்துறையினர் தனி படை அமைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையினருக்கு அடுக்கடுக்கான அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்க ஆரம்பித்தன. முதலில் முருகானந்தம் மாம்பலம் ரயில்வே பாடசாலையைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்தது தெரிய வந்தது. மனைவினா கழுத்துல தாலி இருக்கணும்ல சார். அன்னைக்கு ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு, அதாவது என்ன அந்த ரஞ்சிதான்ற அந்த செகண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க பாருங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏவனோட அதாவது ஏவன் அக்யூஸ்டோட ஒய்ஃப், அவங்க எல்லாம் லைனா 3 பேர் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து அவங்க கேக்குறாங்க, ஸ்டேஷன்ல கேக்குறாங்க முருகன் ஒய்ஃப் யாருன்னு. நான் தாலி எடுத்து காமிச்சேன். நான் தாங்க இது எங்களோட ஜாதி தாலின்னு நான் காட்டுறேன். அந்த பொண்ணு தாலி எடுத்து காட்ட சொன்னது. அந்த பொண்ணு செயின் எடுத்து வெளியில காமிச்சது. பார்த்தா தாலியே இல்ல. அப்ப அவங்க கேட்டாங்க தாலி எங்கன்னு. இந்த மாதிரி சண்டையாச்சு, நான் தாலியை தூக்கி போட்டுட்டேன். ஒரு பொண்ணு பண்ற வேலையா சார்? குடும்பத்துல சண்டை வரும், தாலி தூக்கி விசில் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மறு நிமிஷம் உண்மையான பொண்டாட்டின்றது என்ன, அந்த தாலி எடுத்து கழுத்துல போடுவாங்க. தாலியே கழுத்துல இல்லாத பொண்ணு, காலில் மெட்டி போடாத பொண்ணு எப்படி சார் பொண்டாட்டி ஆவாங்க? இது தவிர முருகானந்தம் அவரது நண்பரான மேற்கு மாம்பலம் காமராஜ் காலனியில் வசிக்கும் லோகநாதன் என்பவரது மனைவியுடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டதாகவும் இதனை லோகநாதன் கண்டித்து எச்சரித்துள்ளதாகவும் காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. முன்னிரவு நேரத்தில் நடு ரோட்டில் இளைஞர் வெட்டி கொலை. 98 மேலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா விட்டுட்டேன். காத்திருந்து தீர்த்து கட்டிய நண்பர். பேசுறவங்க எல்லாம் பொண்டாட்டி, வச்சிருக்கவங்க எல்லாம் பொண்டாட்டின்னு அந்த லிஸ்ட் ஏறிட்டு தான் போகணும் எல்லாருக்குமே. இது தவிர முருகானந்தம் அவரது நண்பரான மேற்கு மாம்பலம் காமராஜ் காலனியில் வசிக்கும் லோகநாதன் என்பவரது மனைவியுடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டதாகவும் இதனை லோகநாதன் கண்டித்து எச்சரித்துள்ளதாகவும் காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. ஆனால் லோகநாதன் வெளியூர் அல்லது குற்ற வழக்கு தொடர்பாக சிறை செல்லும் போது முருகானந்தம் அவரது வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளதையும் அவரது மனைவியிடம் குடும்ப செலவிற்கு பணம் கொடுத்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் வந்துடுச்சு, நெக்லயும் இடுப்புல எல்லாம் ஆயிடுச்சு. அது என்னன்னா சிவியர் ஆயிட்டனால ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலயும் பார்த்தோம், செட் ஆகல. சரி சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றனாலதான் அவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். நானு வந்துட்டு அவர் ரியல் எஸ்டேட் பாத்துட்டு இருந்தாரு. மற்றபடி எங்கேயும் போறது கிடையாது, வர்றது கிடையாது. இந்த கேஸும் போய் நிக்கிறதோ கட்ட பஞ்சாயத்து பண்றதோ அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருந்தோம். மருந்து மாத்திரை சாப்பிடணும் கொள்ளணும்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தர் லோகா அந்த கேஸ்கார் இருக்காரு பாருங்க. கேஸ்காரனா எங்க வீட்டுக்காருக்கு கொண்டவங்க லோகநாதன்றவரு, லோகான்னு கூப்பிடுவாங்க. அவங்க இவரோட ஃப்ரெண்டு தான் ஆரம்பத்துல இருந்து. அவங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பழக்கமாச்சு, பேச அந்த மாதிரி இருக்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு, அவரும் வருவாரு. என்கிட்ட சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பாரு. அவரு ஏதோ பிரச்சனைல இருக்கிறதுனால சாப்பாடு செய்ய சொல்லுவாரு, சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாரு. வீட்டு வாடகைக்கு அவங்களுக்கு காசு இல்லைன்னா இவரு காசு கொடுப்பாரு. அந்த மாதிரிதான் எல்லாமே பாவம் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு அவரு. இந்நிலையில் தன் மனைவியுடன் தொடர்ந்து தொடர்பை நீடித்து வந்துள்ள முருகானந்தத்தை லோகநாதன் தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளார். அதற்காக சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டும் இருந்துள்ளார் லோகநாதன். அதன்படி கடந்த வாரம் இரவில் முருகானந்தம் ரயில்வே பாடசாலையில் தனியாக நடந்து வருவதை லோகநாதனும் அவனது கூட்டாளிகளும் பார்த்துள்ளனர். உடனே அவர்கள் காய்கறி வண்டி ஒன்றில் அரிவாள், கத்தி ஆகியவற்றை மறைத்துக் கொண்டு தள்ளியபடி முருகானந்தத்தை பின்தொடர்ந்து வந்துள்ளனர்.
ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் வந்ததும் முருகானந்தத்தை மடக்கி சரம் வாரியாக வெட்டி சாய்த்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒழுங்காதான் இருந்தாரு. ஆனா என்னன்னு தெரியல, கூட இருந்தவனே வர வச்சு இந்த லோகநாதன்ற லோகாவும் சுதன்றவனும் சேர்ந்து இவங்க 2 பேர் சேர்ந்து இவரை அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு வீட்டுல இருக்காரு சார். அவரை அன்னைக்கு மார்னிங் எங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு சண்டையை அடிச்சு அன்னைக்கு மத்தியானம் இதுவரையும் அவரா எடுத்து சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிட்டனாலே கிடையாது. இத்தனை வருஷத்துல நான் தான் எங்க வீட்டுக்காரர் கூட்டி விடணும், நான் தான் தூங்க வைக்கணும், நான் தான் எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டைப் எங்க வீட்டுக்காரு. அவ்வளவு சாஃப்டான கேரக்டர் அவரு. அன்னைக்கு மத்தியானம் என்னாச்சு, இவருக்கு வயிறெல்லாம் புண்ணா இருக்குன்னு கஞ்சி வச்சு நான் வச்சுட்டு சாப்பாடு இதே சேர்ல உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டுறேன். இது பசங்க எல்லாமே கூட இருக்காங்க, அவங்க மேல இருக்கிறவங்களும் கூட இருக்காங்க. சாப்பாடு ஊட்டிட்டு தூங்கிட்டாரு. நைட் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு தான் அவர் எழுந்தாரு. எழுந்துட்டு எங்க வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு எங்க கிளம்புறீங்கன்னா 5 நிமிஷத்துல வந்துடுறமா அப்படின்னு போனாரு. அவ்வளவுதான் கடைசியா நான் அவரை பார்த்தது. கிளம்பி போனாரு. இவங்க கால் பண்ணி வர வச்சானுங்களா என்ன ஏதுன்ற டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனா போயிருக்காங்க. போயிட்டு பிளான் பண்ணிருக்காங்க, ஏற்கனவே பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி லோகநாதனும் சுதன்றவனும் 2 பேர் சேர்ந்து இவரை வெட்டிட்டு இருக்காங்க. பின்பு அவர்கள் அங்கிருந்து தப்பி தலைமறைவாகிவிட்டனர். காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி லோகநாதன் அவனது கூட்டாளிகளையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். முருகானந்தத்தை ஏன் கொலை செய்தேன் என்கிற காரணத்தையும் லோகநாதன் காவல்துறையிடம் தெரிவித்தார். முருகானந்தத்தின் மனைவி ரேகா தன் கணவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, நல்லவர் என்கிறார். அதாவது எங்க வீட்டுக்காரு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டாரு கொண்டாருன்றதெல்லாம் பொய். எப்படின்னா இந்த லோகநாதன் சொல்றேன் பாத்தீங்களா, அவரு 2 மிஸ்ஸா வாங்கினவரு. இப்போ ரீசெண்டா அப்ஸ்டாண்டிங்ல இருந்தவர், அந்த ஆளு அப்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. அவர் உள்ள இருக்கும் போது அவங்களோட ஒய்ஃபுக்கு எப்படி மனுவுக்கு போகணும், எப்படி கோர்ட்டுக்கு போகணும்ன்றது தெரியாது. என்னோட நம்பருக்கு தான் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி முருக அண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு முருக அண்ணா கிட்ட இந்த மாதிரி என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போக சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் தான் எங்க வீட்டுக்கார நம்பரும் கொடுத்துருக்காரு. ஃப்ரெண்டுன்றனால நம்பர் கொடுத்து இந்த மாதிரி ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு போறதுக்கு எப்படி யாரு வக்கீல் யாரு அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த மாதிரி தான் கூட்டிட்டு போய் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. தவிர எங்க வீட்டுக்கார அன்வான்டா போய் அவங்க வீட்டு கதவை தட்டினதோ அவங்க ஒய்ஃப் கிட்ட கைப்பிடிச்சு எடுத்ததோ தப்பான முறையில நடந்துகிட்டு அந்த மாதிரி எங்க வீட்டுக்கார பண்ணவே இல்லை. லோகநாதனின் மனைவிக்கு முருகானந்தம் உதவி செய்ததற்கு இப்படியான ஒரு கதி நேர்ந்துவிட்டது என்றும் கூறுகிறார் ரேகா. என்கிட்ட சொன்னாரு. அது இல்லாம அந்த பொண்ணு போன் பண்ணி என்கிட்டயும் பேசும்போது அந்த பொண்ணு சொல்லு இந்த மாதிரி இவர்கிட்ட போன் பண்ணா எடுக்க மாட்டாரு ஒரு நேரம். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 தடவை போன் பண்ணுவா. இவருக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடும், அதனால கால் எடுக்க மாட்டாரு. நான் எங்க மாமியார் வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுவா. போன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண அவர் போனே எடுக்கல அப்படின்னா உடனே இவருக்கு போன் பண்ணி நான் கேட்பேன், என்னங்க போன் பண்ணாங்களாமே எடுக்கலாமேங்க அப்படின்னா, சும்மா ஓயாம போன் பண்றாங்க, எனக்குன்னு வேலை இல்லையா, நான் வேலைக்கு போனதான் வீட்டு வாடகை நான் கொடுக்கறதுக்கு சாப்பாடு செலவுக்குலாம் நான் பாக்குறதுக்கு, இவங்க கூட கோர்ட்டு கேஸ்னால நம்ம வீட்டு செலவு எப்படிமா பார்க்க முடியும், ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நமக்கு இருக்கல அப்படின்னு. அப்படின்னு நான் சொன்னேன், சரி பரவாயில்ல ஏதோ ஹெல்ப்னு கேக்குறாங்க, நீங்க போன் பண்ணுங்க, ஏதாவது வக்கீல் கிட்ட அட்ரஸ் வேணுமா வாங்கி கொடுங்க, இல்ல கோர்ட்டு கூட்டு போனா அந்த மாதிரி மனுக்கு போடுமா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி தான் நானும் சொன்னேன், அவங்களும் கால் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் அவங்களும் பேசினாங்க. இது நடுவுல இவ்வளவு பிரச்சனை எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல. மேற்கு மாம்பலம் காமராஜ் காலனியைச் சேர்ந்த லோகநாதனின் குடும்பத்தினரை அணுகிய போது அவர்கள் வீட்டை காலி செய்து போயிருப்பது தெரிய வந்தது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. திருமணமான கொஞ்ச காலத்திலேயே மனைவி தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலைக்கு காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, கணவன் அந்த மனைவியை வியாபாரத்துக்காக பணம் தேவைப்படுகிறது, உங்க வீட்டுல பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார். அந்த பணம் அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்து வாங்கி கொடுக்க முடியாத சூழல்ல மனம் நொந்து போய் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சு கொள்கிறார். அப்படிப்பட்ட வழக்குகள் வழக்கு விசாரணையில் இறுதி தாக்கல் செய்யப்பட்டால் சட்டம் அப்படிப்பட்ட வழக்குகள்ல என்ன மாதிரியான பார்வை கொண்டிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணைக்காக வருகிறது. நீதியரசர் திரு எம் சத்யநாராயணன் அவர் மேல இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கு ஒரு ரிவிஷன் வழக்கு. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் இறந்து போன மகளுடைய தந்தை. அவர் சொல்றாரு, என்னுடைய மகளுக்கும் இன்னாருக்கும் ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் ஒரு முறைப்படி நடந்த ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அதற்காக 5 பவுன் நகை கொடுத்தோம், பையனுக்கு 2 சவரன் நகை கொடுத்தோம், 1,10,000 வரைக்கும் செலவு பண்ணோம், வண்டி வாங்குறதுக்காக நாங்க பணம் கொடுத்தோம். இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் அந்த திருமணமான சில மாதங்கள்ல, அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளாகவே
மருமகன் வந்து என் மகளை வந்து ரொம்ப துன்புறுத்தினாரு, அவருக்கு வியாபாரத்திற்கு பணம் தேவைப்படுகிற காரணத்தினால உங்க அப்பா அம்மாட்ட டௌரியாக பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தினாரு. வியாபாரத்திற்கு பணம் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டு எங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல அந்த பொண்ணு வந்து வேற வழி இல்லாம மனம் ஒடிந்து போய் கணவனுக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தின் காரணமாக அந்த பொண்ணு இறந்துட்டா. அந்த வழக்கு வந்து நான் புகார் கொடுத்தோம். அந்த வழக்கு வந்து அறந்தாங்கி நடுவர் நீதிமன்றத்தில் வந்து காவல்துறையால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 498A மற்றும் 304B IPC அடிப்படையில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. அதுல மொத்தம் வந்து 12 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். சான்றாவணங்கள் 26 சான்றாவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு சான்று பொருள் தாக்கல் செய்யப்பட்டது. எல்லாம் வழக்கு விசாரணை முடிவடைந்த பிறகு அவருக்கு வந்து என்னுடைய மருமகனுக்கு மகள் இறந்து போன மகளுடைய கணவனுக்கு வந்து அவங்க வந்து தண்டனை கொடுக்கல, அவங்க வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ஆகவே அந்த வழக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடையாது. ஆகவே அவருக்கு தண்டனை வழங்கணும். கீழமை மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு செல்லத்தக்கதான்னு அறிவிக்கணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவர் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதியரசர் திரு எம் சத்யநாராயணன் அவர்கள் வந்து 2006 பம்பாயில இருந்த ஒரு வழக்குல வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வந்து அவர் மேற்கோள் காமிக்கிறார். அப்துல் அலாம் அப்துல் ஹமீது அன்சாரி அப்படிங்கிற ஒரு வழக்குல வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புல வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. வரதட்சணை என்றால் என்ன? அதுல ஒரு கணவன் வந்து தொழில் செய்வதற்காக பணம் கேட்டால் அது வரதட்சணையில் வராது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மேற்கோள் காண்பித்து நீதியரசர் எம் சத்யநாராயணன் அவர்கள் வந்து அறுதிக்கிட்ட அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. அதாவது கிழமை நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து எல்லா தரப்பிலும் சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை செஞ்சுதான் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் கேட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்வதற்காக அவர் பணம் கேட்டிருக்காரு. ஆகவே வந்து அது டௌரி என்ற அடிப்படையில் வராது. அதுக்கு இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் டௌரி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நிர்பந்தம் இருந்து வரதட்சணை அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாட்சிய கூறுகளும் சாட்சியங்களும் இல்லாத ஒரு சூழல்ல கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அந்த அடிப்படையில சட்டத்தின் பார்வையில வியாபாரத்துக்காக ஒரு பணம் கேட்கப்பட்டால் அது டௌரியில் வராது அப்படிங்கிறது சட்டத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சகத்தோழியை கிணற்றில் தள்ளிவிட்ட 10ஆம் வகுப்பு மாணவி அந்த பொண்ணு நாயகாக அந்த பொண்ணுதான் கொலை பண்ணா. அரை பவுன் கம்மலுக்காக நடந்த கொடூர கொலை. அதிர வைக்கும் பின்னணி என்ன?